அன்பர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ 2026 எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு? இந்த ராசி இந்த ஆண்டு 2026 பிறக்கும்போது 5ஆம் வீட்டிலே ராகு இருக்கிறார், 6ஆம் வீட்டிலே சனி இருக்கிறார், 11லே கேது, 9ஆம் வீட்டிலே குரு. இந்த குரு 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு ஜூன் மாதம் பயிற்சியாகிறார். இப்போ குழந்தைகளை பற்றிய கவலைகள், தன்னுடைய பாக்கியங்களை பற்றிய கவலைகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வெள்ளங்கள்லாம் எப்போ போகும், நிலம் பிரிக்காமல் இருக்குது, தோட்டம்லாம் பிரிக்காமல் இருக்குது, காசு பணம்லாம் பிரிக்காமல் இருக்குது, அப்பாவின் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் பிரிக்காமல் இருக்குது என்று நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல வேலை கிடைக்கும், பயணங்கள் மூலியமாக கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்துவார். ஆறுக்குடையவன் 10ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்த்தால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். 4ஆம் வீட்டை பார்க்கிறார், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிலம், வீடு, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு சுபவிரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், இது எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா 6ஆம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா, கடன் மூலியமாக இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைப்பார். இப்போ 9ஆம் வீட்டிலே இருந்த 3, 6க்குடைய முயற்சிகளையெல்லாம் தடை செய்யக்கூடிய, 6க்குடைய எதிரிகளை உருவாக்கக்கூடியவன் 9ஆம் வீட்டிலிருந்து நம்ம துன்பத்தை அடைந்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுப்பார். நல்ல வேலை அமையும். 10ஆம் வீட்டிற்கு குரு உச்சமடைகிறார். அப்போது நிச்சயமாக வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். அது அமெரிக்கா போகிறதுக்கான முயற்சிகள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுப்பார். 10ஆம் வீடு கடகத்திலே உச்சமடைகிறார். அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டிய வளர்ந்த நாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக கொடுக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா குழந்தைகளை பற்றிய கவலைகள் வேண்டாம். 3ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே மறைவது மிகச்சிறந்த யோகம். முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுப்பார். திருமண தாமதத்தை எல்லாம் சரி செய்வார். நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தீர்வார். 10ஆம் வீட்டில் இருக்கிறனால தொழில் வளர்ச்சி பெறும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான ஆர்டர்கள் கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். இந்த 26 மிகச்சிறந்த யோகங்களையும் வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் போட்டு கொடுப்பார். அடுத்தது 11க்கு வருகிறார் இல்லையா, இப்போ 2027 இதை விட சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு அதற்கான அஸ்திவார